வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யம் ஃப்ளேவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான சிமிலி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு 1 கப், முந்திரி தேவைக்கேற்ப, வேர்க்கடலை 1 கப், பாதாம் 100 கிராம், நெய் 1/4 கப், பேரிச்சம்பழம் 10 பீஸ், வெல்லம் 1 கப், வெள்ளை எள்ளு 100 கிராம், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை. செய்முறை: கடாயை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண கடாயில் வேர்க்கடலையை போட்டு நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்த வேர்க்கடலையை நல்லா ஆற விடுங்க. அடுத்து வெள்ளை எள்ளையும் பாதாமையும் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சிருக்க 1 கப் கேவர் மாவு சேர்த்து அதில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அந்த பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் 3 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை அடையா தட்டிக்கோங்க. இந்த அடைய 2 பக்கமும் நல்லா வேக வச்சு உதிர்த்து எடுத்துக்கோங்க. உதிர்த்த அடைய ஆற வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஆற வச்சிருந்த வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, பாதாம அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்க மிக்ஸி ஜார்ல நம்ம ஏற்கனவே ஆற வச்சிருந்த உதிர்ந்த அடைய சேர்த்துக்கோங்க. இதோட பேரிச்சப்பழத்தையும் 1 கப் வெல்லத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, பாதாம் பொடியோட இந்த பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கலவையில நெய் சேர்த்து சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சுக்கோங்க. இந்த உருண்டைகளை முந்திரியால அலங்கரிச்சிட்டோம்னா நம்மளுடைய சிம்லி தயார். யம்மி! ஸோ இந்த சுவையான ஆரோக்கியமான சிம்லி ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸோட நாங்கள் காத்துட்டு இருக்கோம். அந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம யூடியூப் சேனல் யம் ஃப்ளேவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.